ஓம் சாய்ராம். நமஸ்காரம். நாம் ஆறாம் பாவம் என்பதை பற்றியும் அதை ஐந்தாம் பாவத்தோடு கணக்கு பார்த்து நம்முடைய பூர்வ ஜன்மத்திலே என்ன மாதிரியான கர்மாக்களை செய்திருந்தால் இந்த பிறவியிலே நமக்கு இப்படிப்பட்ட நோய்களும் சங்கடங்களும் வந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தேன். அதிலே நாம் பார்த்து கொண்டிருப்பது கண்ணை பற்றி. அதற்கு போன அத்தியாயத்திலே நாம் அதற்கு உண்டான பரிகாரத்தை கூறியிருந்தேன். அதனோடு சேர்த்து இந்த கண் பிரச்சனைகளுக்காக நாம் பரிகாரம் செய்ய இன்னொரு முக்கியமான ஸ்தலம் இருக்கிறது. அது ஸ்ரீவாஞ்சியம் என்னும் ஊரிலே உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதர் தரிசித்து அங்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து பின் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறிது பச்சரிசியை எடுத்து எறும்புகளுக்கு போட்டு வர அதனோடு சிறிது சர்க்கரையை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண் பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஆனால் நாம் உடனே இந்த பரிகாரம் செய்தேன், இதற்கு உடனே தீர்வு கிடைக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது. அரசமரத்தை சுற்றி அடிவைத்தை தொட்டு பார்த்த கதையாக செய்யக்கூடாது. இப்பொழுது நாம் கண்ணை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் நமது வாய். நமது வாயானது சுவைத்து உண்பதற்கு மட்டுமல்ல, நாம் நினைத்ததை பேசுவதற்காகவும் கடவுள் கொடுத்த வரம். நம்முடைய எண்ணங்களை நமது நாவினால்தான் அடுத்தவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அப்படியானால் இந்த பிறவியிலே நாம் பேசுவதற்கு கஷ்டப்பட்டோ அல்லது நினைத்ததை பேச முடியாமல் போவதற்கோ அல்லது பிறவியிலேயே ஊமையாக இருப்பதற்கோ என்ன காரணம் என்பதை நாம் பார்த்தால், நம்முடைய கண், காது, வாய் போன்ற அவயவங்களும் மற்றும் உடலில் உள்ள மற்ற உறுப்புகளும் நன்றாக செயல்படுவதற்கு நமது மூளையே மிகப்பெரிய சாதனமாகும். அப்படியானால் நமது மூளையானது அதிலிருந்து உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நினைப்பதற்கும் சரி, நாம் சொல்லுவதற்கும் சரி, அந்த மூளையினுடைய ஒத்துழைப்பு தேவை. அதிலும் நாம் பேசுவதற்கு நமது நாக்கை புரட்டி பேசுவதற்கு நம்முடைய முக்கியமான அங்கமானது சூரிய பகவான் ஆவார். ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் சுமாராக இருந்தால் அவர்களுக்கு பேசுவது என்பது மிக கடினமாக இருக்கும். ஆனால் பல பேருடைய ஜாதகத்திலே சூரியன் நன்றாக அமைந்திருக்காது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் பிரகாசமாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் அவர்களுக்கு அந்த
கெட்டுப்போன சந்திரன் உடன் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருக்கும். குரு பார்வை பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பை கொண்டவர்கள் கண்டிப்பாக நன்கு பேசுவார்கள். இது மிக மிக முக்கியமான விஷயம். அப்படியானால் நமது மூளை நன்றாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்மால் பேச முடியாமல் இருப்பதற்கோ, ஊமையாய் இருப்பதற்கோ, அல்லது திக்கு வாயாக இருப்பதற்கோ முக்கியமான அம்சம் மூளை. அதனால் அந்த மூளையை பார்ப்பதற்கு நாம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மனோகாரகனான சந்திர பகவானையும் வழிபட வேண்டும். இது நம்முடைய முற்பிறவியிலே எந்த கர்மாவினால் இது வந்தது என்றதை ஆராய்ச்சி பண்ணால், முன் ஜன்மங்களிலே நாம் பிறருடைய மூளையை கெடுத்து அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களை வளர விடாமல் செய்து அதனால் நாம் ஆனந்தம் அடைந்திருந்தால் இப்பிறவியிலே நமக்கு பேச்சு வாய்த்திறன் கண்டிப்பாக குறையும். இதனுடைய விளக்கத்தை நாளைய பதிவிலே நாம் பார்க்கலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.